நான் எங்க அம்மா முகத்துக்காக உன்னை சும்மா விட்டேன். நீ இனிமே வேற யார்கிட்டயாவது அழுது சீன் போட்டேன்னு தெரிஞ்சது பார்த்த இடத்துலயே குழி தோண்டி புதைச்சிருவேன். ஏய், நான் இப்படிதாண்டி எல்லார் முன்னாடியும் கேஷுவலா இருக்கிற மாதிரி நடிப்பேன். இந்த திட்டுறது கிட்டதெல்லாம் இந்த 4 செவுத்துக்குள்ளேயே இருக்கணும். இதை மட்டும் வெளியில சொன்ன உன்னை தொலைச்சிருவேன். ஹலோ ஹலோ, பாரிவேந்திரா? ஆமா சொல்லுங்க. நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம். லோன் அப்ளை பண்ணிருக்கீங்களா? ஆமாங்க. இன்னைக்கு மேனேஜர் உங்க வீட்டை பார்க்க வர்றாரு. அவரை மனம் குணமா பாத்துக்குங்க. சரிங்க, அப்படியே பண்ணிடலாம். என்னப்பா? பேங்க்ல லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தோம்ல. ஆமா. அது இன்ஸ்பெக்ஷனுக்காக பேங்க்ல இருந்து ஆபீசர்ஸ் வராங்களா. அவங்க வந்து பார்த்துட்டு எல்லாம் சரியா இருக்குன்னு சொன்னா நமக்கு லோன் கிடைச்சிடும். எப்படி இருந்த குடும்பம்? நாம போய் அடுத்தவங்க கிட்ட 1 ரூபாயாச்சும் வாங்கியிருப்போமா? ஆனா இப்போ ஊரை சுத்தி கடன், கடைசியில வீடும் அடகுக்கு போக போகுது. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? இதுக்கெல்லாம் இந்த ராசாத்தி தான் காரணம். அவளை பிடிச்ச கெட்ட நேரம் நம்மளையும் பிடிச்ச ஆட்டுது. அக்கா, தேவையில்லாம ராசாத்திய குத்த சொல்லி பேசாதீங்க. அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும். சும்மா இரு மங்கை. நீ விவரம் புரியாம பேசாத. நீ விஷம் குடிச்சதுல இருந்தே பல பிரச்சனைக்கு காரணம் இதோ நிக்கிறாளே இந்த ராசாத்தி தான். என்னைக்கு இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சாலோ அன்னைக்கு பிடிச்சது கெட்ட நேரம். எந்த நேரத்துல எதை பேசணும்னு உங்களுக்கு விவசாயம் இல்லையா? எப்ப பாரு எது நடந்தாலும் ராசாத்தி ராசாத்தி தான். அவளை கரிச்சு கொட்டலனா உங்களுக்கு தூக்கமே வராதே. முதல்ல ஆக வேண்டிய வேலையை பாருங்க. என்னத்த ஆக போற வேலையை பார்க்க? போற போக்க பார்த்தா எல்லாத்தையும் வித்துட்டு நாம இன்னும் கொஞ்ச நாள்ல நடுத்தெருவுக்கு வந்துருவோம். அம்மா, கொஞ்ச நேரம் எதுவும் பேசாம சும்மா இருமா. ஆமாண்டா, வழக்கமா உங்க அப்பா தான் இதை சொல்லி என் வாய் அடைப்பாரு. இப்ப அவர் இல்லாத குறைய நீ தீர்த்து வச்சிரு. சரி, எல்லாரும் இந்த பேச்சை விடுங்க. எதனால கடன் ஆச்சு, யாரால ஆச்சுன்னு ஆராய்ச்சி பண்றதை விட்டுட்டு இந்த லோன் நமக்கு கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுவோம். இந்த லோன் மட்டும் கிடைச்சதுன்னா பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடும். வர்ற ஆபீசர்ஸ நல்லா கவனிச்சு அனுப்பி விடணும். அவங்க மனசு குளிர்ந்தா நமக்கு லோன் கிடைச்ச மாதிரி தான். இந்த பார் ராசாத்தி, வர்றவங்களுக்கு தடபுடலா சமைச்சு விருந்து வச்சு அசத்திரணும். சரிங்க மாமா. ஆமா, இவ வைக்கிற இத்து போன ரசத்தையும் அப்பளத்தையும் சாப்பிட்டுதான் அவங்க லோன் கொடுப்பாங்களாக்கும். ஏதாவது கறி மீனுன்னு ஹோட்டல்ல இருந்து வாங்கி கொடுத்தா அதை சாப்பிட்டு சந்தோஷமா லோன் தருவாங்க. ஆமாப்பா, நம்ம பெரியம்மா சொல்ற மாதிரி ஹோட்டல்ல இருந்து அவங்களுக்கு நான்வெஜ் வாங்கி கொடுப்போம்ப்பா. சப்போஸ் அவங்களுக்கு வீட்டு சாப்பாடு பிடிக்காம போயிடுச்சுன்னா ரிஸ்க் ஆயிடும்ல, அதுக்கு தான் சொல்றேன். டேய், என்னடா பேசுற?
ராசாத்தி சமைக்கிற சாப்பாட்டை யார் பிடிக்கலன்னு சொல்லுவா? எந்த ஹோட்டல்காரன்டா ராசாத்தியோட ருசியா சமைச்சிட போறான்? ராசாத்தி, மாமா. நீ போய் சமையலுக்கு ஏற்பாடு பண்ணு. நாங்க போய் மேனேஜரை கூட்டு வந்துடுறோம். வாங்கடா. சரிங்க மாமா. இங்க பாரு ராசாத்தி, நான் உனக்கு உதவி பண்றேன், சரியா? ஐயோ அத்தை, அதெல்லாம் வேண்டாம் அத்தை. நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் பாத்துப்பேன். பரவாயில்ல ராசாத்தி, சும்மா ஒத்தாசைக்கு நானும் வந்து நிக்கிறேன். வா. என்னத்த ராசாத்திய போய் சமைக்க சொல்லிட்டாங்க. அவர் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இவ சமைச்சு அதை சாப்பிட்டு லோன் கொடுத்துட்டா ஏதோ அவளாலதான் லோன் வந்த மாதிரி சொல்லுவாங்க. கண்மணி, நான் இருக்கிற வரைக்கும் அது நடந்துருமா? எது நடந்தாலும் அதை நமக்கு சாதகமா மாத்திக்க வேண்டியதுதான். இத வச்சு அவளை எப்படி அசிங்கப்படுத்துறன்னு மட்டும் பாரு. எப்படி அத்த? ராசாத்தி சமைச்சு அது எல்லாத்தையும் டேபிள் மேல கொண்டு வந்து வச்சுட்டு போவால. ராசாத்தி, அவங்க வந்துட்டாங்க போல இருக்கு. வா, வா. சரி அத்தை. அவ போன பிறகு நாம அந்த சாப்பாட்டுல வழக்கம் போல உப்ப கலந்துற போறோம். அப்புறம் மேனேஜர் வீட்டுக்கு வருவாரு. அவரை வரவேத்து சாப்பிட உட்கார வைப்பாங்க. ராசாத்தியும் பரிமாறுவா. அவங்களும் சந்தோஷமா எடுத்து ஒரு வாய் வச்சுட்டு சாப்பிட முடியாம தூன்னு துப்புவாங்க. அப்புறம் என்ன, அவங்க கடுப்பாகி பாதிலே எந்திரிச்சு போயிடுவாங்க. லோனு கோவிந்தாதான். ஏய், எல்லாம் உன்னால தாண்டி. நான் அப்பவே சொன்னேன் கடையில வாங்கி கொடுக்கலான்னு. யார் கேட்டீங்க? ஆக ஊகன்னு பாராட்டினீங்க. இப்ப என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கல்ல. எந்த ஒரு நல்லதும் நடக்காதடி நீ இருந்தா. எல்லாம் பிரச்சனை தான். ஏய் போடி. எப்படி கண்மணி? சூப்பர் அத்த, நான் எதிர்பார்க்கவே இல்ல. சரி சரி, வா நாம போய் நம்ம வேலையை பார்ப்போம். வா. அத்த, ராசாத்தி சமைக்க ஆரம்பிச்சிட்டா போல. வாசனை எல்லாம் வருது. முடியட்டும் கண்மணி, பாத்துக்கலாம். வா போலாம். ராசாத்தி, அவங்க வந்துட்டாங்க போல இருக்கு. வா வா. சரி அத்தை. எல்லாம் சமைச்சு வச்சிருக்கா. போ போய் உப்பு எடுத்துட்டு வா. சரி அத்தை. கொடு.
இதை வாஷ் பண்ணி எடுத்துட்டு வா. ஆ. அத்தை வாஷ் பண்ணிட்டேன். அதை இங்க வச்சிரு. நாம வந்த சுவடு தெரியாம பண்ணிட்டோம். அவ்வளவுதான். கண்மணி வாங்க அத்தை. வா போலாம். வா. வாங்க சார். இந்த வீடு தானா? ஆமாங்க. ம். உள்ள போலாம். வாங்க சார். வாங்க சார். இது எங்க பொண்ணு, நீ மருமக. வணக்கம். என் ஒய்ஃப். வணக்கம். வணக்கம். பேங்க் மேனேஜர். வாங்க. இவங்க என் அண்ணி. அது வணக்கம் பெரிய சார். வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். ரொம்ப பழைய காலத்து வீடு போல. ஆமா சார், எங்க அப்பா காலத்துல கட்டினது. ம். இப்போ நாங்களே அப்பாவாகி தாத்தா ஆக போறோம். பரவாயில்ல, இந்த காலத்துல எந்த டேமேஜ் இல்லாம மெயின்டைன் பண்றீங்களே. ஆமா சார். சார் சாப்பாடு ரெடியா இருக்கு, வாங்க சார், சாப்பிட்டு அப்புறமா உட்காந்து பேசலாம். கார்ல வரும்போது இதே தான் சொல்லிட்டு இருந்தீங்க. பொறுங்க சார், முதல்ல வந்த வேலையை பார்ப்போம். டைம் ஆயிடுச்சு, அதுவும் இல்லாம உங்களுக்காக தான் சார் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். முதல்ல வீட்டை பார்ப்போம், அப்புறம் சாப்பாட்டை பார்ப்போம். ம். கவலைப்படாதீங்க, கண்டிப்பா சாப்பிட்டு தான் போவேன். சரி வாங்க சார், வீட்டை சுத்தி ம். பார்க்கலாம். அம்மா சாப்பாடு ரெடியா? ம் எல்லாம் ரெடியா இருக்குடா. எடுத்து எல்லாம் டேபிள் மேல வச்சுட்டு தான் வந்திருக்கோம். சரி வாங்க, ஒரு தடவை போய் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஹேய், இன்னுமா உனக்கு ராசாத்தி சமையல்ல சந்தேகம் இருக்கு? அது இல்லம்மா, எதுக்கு முன்னாடியே பார்த்துறது நல்லதுதானே, அதான். சரி வா. வாடா, பாரு, இதுல சாம்பார் இருக்கு, கூட்டு இருக்கு, அம்மா அம்மா இதுல விடுமா, பொரியல் இருக்கு. விடுமா, இரு இந்தா, இரு, இதுல நான் பார்க்கறேன், டென்ஷன் ஆகாத. அத்தை டேய், என்னடா ஆச்சு? எல்லாத்தையும் துப்பிட்டு இருக்க? அம்மா வாயில வைக்க முடியலம்மா, ஒரே உப்பா இருக்கு. உப்பா? உப்பா இருக்கா? நான் சரியா தானே உப்பு போட்டேன். டேஸ்ட் பாரு. என்னாச்சு ராசாத்தி? மாமா சொன்ன மாதிரி ஒரே உப்பா இருக்கா அத்தை. ஆனா நான் இவ்ளோ உப்பு போடல. எப்படி உப்பாச்சுன்னு தெரியலையே. ஏய் சும்மா நடிக்காதடி. அ. அளவு தெரியாம உப்பை போட்டு இப்ப எனக்கு தெரியாதுன்னா சரியா தான் போட்டேன்னு போய் வேற சொல்றேன். இல்ல மாமா, நான் சரியா தான் போட்டேன். ஏய் வாய் மூடு, எனக்கு தெரியும் இப்படிலாம் ஏதாவது நடக்கும்னு. அதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் நம்ம கடையில வாங்கிக்கலான்னு. என் பேச்சை கேட்டாதானே. அவங்க கார்ல வரும்போதே ஹோட்டல்ல சாப்பிட்டு போலான்னு சொன்னாங்க. இல்ல சார் வேண்டாம், வீட்டுக்கு வாங்க, நல்லபடியா சமைச்சிருப்பாங்க, வீட்டுல சாப்பிடலான்னு சொன்னேன். இப்ப என்ன பண்றதுன்னு ஒன்னும் தெரியல. மாமா நான் சரியா தான் உப்பு போட்டேன். ஓங்கி அடிச்சனா வாய் மூடு. ச்சே. ஓ, இங்க பாரு ராசாத்தி, நீ திரும்ப திரும்ப சரியாதான் போட்டேன்னு சொல்றதுனால சாப்பாட்டுல உப்பு குறைய போறதில்ல. இப்ப சாப்பாட்டுக்கு என்ன பண்ணலான்னு யோசி. அத்தை, எங்க அம்மா சாப்பாட்டுல உப்பு அதிகமாயிட்டா எப்படி குறைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுத்தா போதும், இதே சாப்பாட்டை நான் சரியான உப்பு இருக்கிற மாதிரி பண்ணிடுவேன். ஆமா, ஒண்ணு இல்லாம கிழிச்சிட்டு தான் மறுவேலை பாப்பா. இப்ப அவதான் எது பண்றேன்னு சொல்றாள், ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுத்துதான் பாரு. அம்மா போதுமா, ஏற்கனவே எல்லாத்தையும் சொதப்பி வச்சிருக்கா, இதுல இன்னொரு சந்தர்ப்பம் வர. நீங்க எதுவும் பேசாம இருங்க. என்னத்த பேங்க்காரங்க சாப்பிட்டு காரியத்தை போவாங்கன்னு பார்த்தா இனிய முன்னாடியே சாப்பிட்டு பார்த்து நம்ம காரியத்தை கெடுத்துட்டானே. ஆமா கண்மணி. இல்லடா, ஏதாவது பண்ண. ஏம்மா, நீங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? அவங்க வீட்டுல பாத்துட்டாங்க, கூட்டு வந்துடவா?
அப்பா எதுக்குப்பா இந்த சாப்பாடை சாப்பிட்டு நம்மள காரி துப்பவா? ஏய் ஐயோ என்னடா ஆச்சு? நான் அப்பவே சொன்னேன்ல ராசாத்திய சமைக்க சொல்லாதீங்கன்னு. யாராவது கேட்டிங்களா? இப்ப பாருங்க எல்லாத்துலயும் உப்பு. உப்பா? என்ன ராசாத்தி, நீ நல்லா தானே சமைப்ப? மாமா எனக்கு 10 நிமிஷம் டைம் கொடுங்க மாமா. நான் இதுல உப்பெல்லாம் கம்மி பண்ணிடுறேன் மாமா. அப்பா இதெல்லாம் சரி பண்ண முடியாதுப்பா. திரும்ப திரும்ப அவகிட்டே கேட்டுட்டு இருக்காதீங்க. இன்னும் 2 மடங்கு உப்பு போடுவா. டேய் என்னடா? இல்லங்க கண்மணி வா, நமக்கு ஒரு வேலை இருக்கு. கரெக்டா 10 நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்க அத்தை. என்னாச்சு? என்ன பிரச்சனை? பெரியமா அதை ஏன் கேக்குறீங்க? சாப்பாடு ஃபுல்லா உப்பு போட்டு சமைச்சிருக்கா, வாயில வைக்க முடியல. ஐயோ, இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? லோன் போச்சு அவ்வளவுதான். நீ டென்ஷன் ஆகாத இனியா. நான் இருக்கேன்ல. நான் இருக்கிற வரைக்கும் எந்த தப்பும் நடக்க விட மாட்டேன். லோன் கண்டிப்பா கிடைக்கும். பெரியமா இதுக்கு மேல எப்படி சமைக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. நம்ம நேச்சுரல் ஹோட்டல் இருக்குல்ல, அந்த ஓனர் எனக்கு வேண்டியவர் தான். அவர்கிட்ட பேசி நான் சாப்பாட்டை உடனே வர வைக்கிறேன். முடியுமா பெரியமா? அதெல்லாம் முடியும் இனியா. வந்தவங்க கிட்ட அப்படியே கொஞ்ச நேரம் வீட்டை சுத்தி காட்டுற மாதிரி பேசிட்டு இருங்க. நான் அதுக்குள்ள எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன். வா கண்மணி. அப்பா வாங்க போய் அவங்ககிட்ட பேசிட்டு இருப்போம். ஏதாவது பண்ணி தொலைங்க. அத்தை நான் கம்மியா தான் அத்தை உப்பு போட்டேன். ராசாத்தி, நான் கூட தானே இருந்தேன், எனக்கு தெரியும். விடு, இப்ப பேச நேரம் இல்ல. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். வா, இது ஏதாவது சரி பண்ணலாம். சரி. ஹலோ, நான் மரகதம் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, சொல்லுங்க. எங்க வீட்டுக்கு ஒரு 4 ஸ்பெஷல் சாப்பாடு கொடுத்து அனுப்புங்க. இதோம்மா இப்பவே உடனே அனுப்பிச்சு வைக்கிறேன். அத்தை இப்போ எதுக்கு அத்தை நீங்க சாப்பாடெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்க? நாம எதுக்கு அதெல்லாம் பண்ணணும்? கண்மணி, இதெல்லாம் ஒரு நேக்கு தான். நாம இது மாதிரி ஏதாச்சும் பண்ணி அப்பப்போ நல்ல பேர் எடுத்துக்கணும். அப்பதான் இனிய நம்ம கண்ட்ரோல்ல இருப்பான். அப்போ இந்த ராசாத்தி தப்பிச்சிடுவால? அது எப்படி தப்பிப்பா? தப்பிக்க விட்டுருவேனா நானு? அதுக்கும் ஒரு ஐடியா இருக்கு. நீ அந்த ராசாத்தி சமைச்ச சாப்பாட்டை கொண்டு வந்து ஹோட்டல் சாப்பாட்டுக்கு நடுவுல வச்சிரு. அதையும் இடையில பரிமாறி அந்த மேனேஜரை சாப்பிட வச்சா போதும். அந்த ஆளு உப்புன்னு சொல்லி அதை காரி துப்புவான். அத கேட்டு நான் அவ்வளோ சொல்லியும் நீ சமைச்ச சாப்பாட்டை கொண்டு வந்து வச்சுட்டேன்னு இனிய ராசாத்திய திட்டுவான். நமக்கு நல்ல பேரு, அதே சமயம் அவளுக்கு கெட்ட பேரு கிடைக்கும். ஒரே கல்லுல 2 மாங்க அடிச்சிடலாம். எப்படி நம்ம சாமர்த்தியம்? சூப்பர் அத்தை.